விஜயை பார்க்கவே பாவமா இருக்குது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, விஜயோட நிலைமை இப்ப ரொம்பவே மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன சூழ்நிலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு கூலி வேலைக்கு போறதுக்காக அவர் தயாராகிட்டார் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா இன்னொரு கம்பெனிக்கு அவர் வேலைக்கு போறதுக்காக ட்ரை பண்றாரு. அப்போ அவர் வந்து ஆட்டோல தான் போகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். அப்ப காவேரி கேக்குறாங்க, ஏங்க கார் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை எப்படியாவது சமாளிக்கணும்ல. இல்ல காவேரி, கார்ல டைம் பார்த்தேன், ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி இருந்தது அண்ட் டைமும் அதிகமா இருந்தது, அதனால நான் ஆட்டோ புக் போயிடலாம் முடிவெடுத்துட்டேன் காவேரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அவர்கிட்ட பெட்ரோல் போட கூட காசு கிடையாது. அதுதான் உண்மை. அது காவேரிக்கும் தெரியும். தெரிஞ்சும் பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி தான் இருக்காங்க. அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் காவேரி அதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. இப்படி இருந்த மனுஷனுக்கு இப்படி ஒரு சூழ்நிலை நம்மளால வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. சாரதாவும் அதே நினைச்சுதான் வேதனைப்படுறாங்க. அண்ட் அது போக இப்படிப்பட்ட ஒரு பையனையா நான் திட்டிருக்கேன், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அந்த பையனை நான் அப்படி திட்டிருக்கவே கூடாது, அப்படி வசதியா இருந்த பையன் இப்ப உனக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இங்க வந்து இருக்கும்போது பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது. கண்டிப்பா அந்த பையன் உன்னை நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுமா. ஆனா இருந்தாலும் நான் அவ்வளவு தூரத்துக்கு பேசியிருக்க கூடாது. அந்த பையன் கோவப்பட்டு அம்பட்டையும் தூக்கி எறிஞ்சிட்டு வர்ற அளவுக்கு நான் இந்த விஷயங்களை எதுவுமே பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இப்ப ஃபீல் பண்றாங்க. இப்ப ஃபீல் பண்ணி எதுவுமே ஆக போறது கிடையாது. இது விஜய்க்கும் நல்லா தெரியும். அப்ப விஜய் இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போக அங்க இவர் யாரு என்ன ஏது அப்படின்றத பார்த்துட்டு, சார் தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, எங்களோட காம்படிட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நீங்க தான், உங்களுக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு எங்க கிட்ட வேலை கிடையாது சார் அப்படின்னு சொல்லி இப்பயும் உங்களுக்கு வேலை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் விஜய் ஏதாவது ஒரு வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். ஏன் காவேரி கூட சேர்ந்து அப்பள பிசினஸ் நல்லபடியா இன்னும் டெவலப் பண்றதுக்கு என்ன விஷயமோ அதை பண்ணலாம். நிச்சயமா எங்க சுத்தினாலும் இங்க தான் வருவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் 4 இடம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளும் விட்டுட்டோம். அண்ட் அது போக பாத்தீங்கன்னா கங்கா ஒரு வீடியோ பாக்குறாங்க. அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொந்தத்துல கல்யாணம் முடிச்சா குழந்தை வந்து அபாஷன் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை நினைச்சு கங்கா வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் காவேரிட்ட போய் கேக்குறாங்க, ஏன் காவேரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணா குழந்தை அபாஷன் ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க காவேரி இருந்துகிட்டே, அக்கா எல்லாருக்கும் அப்படி ஆகாதுக்கா, அது ஒரு மித்து தான், அதை பத்தி வந்து நமக்கு எதுவுமே தெரியாது, சோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல, ஆனாலும் அவங்க அதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள அந்த விஷயம் ஓடிக்கிட்டே இருக்குது. சோ எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து அவங்க கிளியர் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ட் வீட்டில் உள்ள யாருமே பாத்தீங்கன்னா கங்கா சொல்ற விஷயத்த பெருசாவே எடுத்துக்கிறல. ஏன் கங்கா ஒரு மனுஷியா கூட மதிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் கங்காவுக்கு ஒரு பெரிய வருத்தமா இருக்குது. அவங்க ஒரு மன குழப்பத்துல இருக்காங்க, அவங்க ஒரு தெளிவில்லாம இருக்காங்க. அவங்களுக்கு இவங்க சொல்லி புரிய வச்சிருந்திருக்கலாம், ஆனா அந்த இடத்துக்கு இவங்க யாருமே வரல. அதுக்கு பதில் கங்கா வந்து, ஏய் போய் வேலையை பாரு, காவேரி வயித்துல இருக்கிற குழந்தை நல்லபடியா பிறக்கணும் அப்படின்னு தான் சொல்றாங்களே தவிர்த்து கங்காவை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. குமரன் கிட்ட அதே விஷயத்த தான் சொல்லி கங்கா புலம்புறாங்க. என்ன வந்து எங்கேயோ இருந்து எடுத்துட்டு வந்தாங்களா, அவளை மட்டும் தான் பெத்தாங்களா, அவளுக்கு கொடுக்குற மரியாதை ஏன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி குமரன்ட்ட பேசுறாங்க. பட் குமரனுக்கு நல்லாவே தெரியும் அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் பாப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இவங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. அண்ட் விஜய் இப்ப அடுத்து என்ன வேலைக்கு போறாரு, கண்டிப்பா விஜய் ஏதாவது கஷ்டப்படுற வேலைக்கு மாதிரி தான் போறாரு. நம்ம ஏற்கனவே பழைய படங்கள்ல பார்த்திருப்போம், உங்களுக்கு எங்க வேலை, ஓனர் கூட நின்னுகிட்டே செய்வாரு, நான் படுத்துக்கிட்டே செய்வேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேலைக்கு போறாரு. அந்த வேலையில இருந்து காவேரி இவரை கூப்பிட்டு வந்து அப்பள பிசினஸ் அவர் கையில கொடுத்து ஒப்படைச்சு அவரை நடத்த சொல்ல போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல முன்னேற போறாங்க. இதுதான் நடக்க போகுது. Thank you for watching.